கேஸ் எடுப்பாவது மண்ணாவது. இங்கே பாருங்க, இது என்னங்க நமக்கு வந்து சோதனை. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேனு சின்டெக்ஸ்னு வச்சு பெட்ரோல் டீசல் வந்து வாங்கி தெரியுறாங்க. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? 60 பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குதான். அது கூட ரீசனாக வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இந்த உட் டர்போ ஸ்டவ்னு ஒன்று இருக்குது, அதுவுமே இங்கே கிடைக்க முடியும். எல்லாமே சேல் ஆயிருச்சாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த உட் டர்போ ஸ்டவ் எப்படி வீட்டில் சிம்பிளாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சின்னதாக சிலிண்டர் ஒன்று எடுத்துருக்கு, இந்த ஸ்டவ் ரெடி பண்ணுறது. என்னம்மா இது? ராத்திரியும் பகலுமா உழைக்கிற காரணத்தினால ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உங்ககிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்ல இந்த சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டோரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம இந்த ஸ்டவ் ரெடி பண்ணுறதுக்கு ரவுண்ட் ஏதாவது திங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பழையம் கடையை தேடி போயிருந்தேன். நம்ம தேடி போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த திங்ஸும் பழையம் கடை கிடைக்கல. பட் இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் வந்து பட்டுச்சு. இந்த சிலிண்டரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் வந்து கிடச்சி. அதெல்லாம் சிலிண்டர் வந்து எடுத்துக்கு வந்துட்டோம். இதே நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் வந்து கிடையாது, நம்ம பண்ணுற மெத்தட் தான் மெயின். ஸோ இந்த திங்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இந்த சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிங் ஒர்க் வந்து இருக்குது. அந்த கட்டிங் ஒர்க் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேலை வந்து பார்க்கணும். அதான் மெயின். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வு இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அலசுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கேஸ் இருந்தாலும் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வால்வு வந்து அப்படியே கழட்டிடுவோம். லைட்டாக சுற்றினாலே கலந்துடுதுங்க. ஓகே, இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக சிலிண்டருக்குள்ளே தண்ணி வந்து ஊற்றிக்கிடுவோம். சப்போஸ் சிலிண்டருக்குள்ளே கேஸ் இருந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது அது வெளில வந்துடும். இப்போ நம்ம ஊற்ற வர்றது வந்து தண்ணி, நம்ம ஊற்றுறோம்ல அந்த தண்ணி. ஓகே, அடுத்ததாக இப்போ அந்த சிலிண்டரில் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ணுற இடத்த மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த சிலிண்டருக்குள்ளே நம்ம ஊற்றின தண்ணி வந்துருக்கு, இதை கீழே வந்து ஊற்றிக்கிடுவோம். அப்படியே திருப்பி கவுத்துட்டு இந்த இடத்துல ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு தேவையில்லை, இதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த சிலிண்டரில் இந்த பகுதி மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டாப் பகுதி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பகுதி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே திருப்பிட்டு இந்த பாட்டம் பகுதியில் சாம்பல் வெளில வர்றதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். என்ன சைஸ்னா வச்சுங்களேன், 2 இன்ச்சு ரவுண்டு பைப் வந்து எடுத்துருக்கிறேன். அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். அந்த சைஸுக்கு ட்ரில் பிட்லாம் போட முடியாது அப்படின்றனால கட்டரை யூஸ் பண்ணி பொறுமையாக கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஹோல்ஸ் வந்து போட்டுட்டோம். அடுத்த நம்ம எடுத்து 2 இன்ச்சு பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3 இன்ச்சு நீளத்தை கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ண பைப்பை இந்த ஹோல்ஸ்க்கு நேராக வச்சுட்டு பொறுமையாக தட்டினே உள்ளே வந்து இறங்கிடும். அது எந்த அளவுக்கு உள்ளே தட்ட போகிறோம்னா, அந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி தட்டிக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மாட்டின பார்த்தீங்களா பைப்பு, இது சிலிண்டர் கூட சேர்த்தாப்புல அந்த அவுட்டரை சுற்றிலும் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு டம்மி ஒன்று எடுத்துருக்கிறேன். இது என்ன பண்ண போகிறோம், அந்த ரவுண்ட் பைப் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுட்டு ஒரு நட்டு போல்ட்டு அது கூட எடுத்துருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போல்ட் இதுக்கு நேராக வச்சுட்டு அந்த நட்டை வந்து ஏற்றிக்கிடுவோம். எது வரைக்கும் ஏற்றினு வச்சுக்கல, அந்த டம்மி இருக்குல்ல அது வரைக்கும் ஏற்றிடுவோம். இப்படியே வச்சுட்டு இந்த போல்ட் சிலிண்டர் கூட இந்த நட்டு அந்த டம்மி கூட சேர்த்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து சின்ன லிவர் மாதிரி எடுத்துருக்குது, இது அந்த டம்மிக்கு மேலே வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். நம்ம அந்த சாம்பலை வெளியேற்றுறதுக்கு அந்த லிவர் எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது இப்போ எடுக்கும்போது வெளியே வந்து சாம்பல் வந்து வெளில எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு மேலே இருக்கிற ரஸ்ட் அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது நம்ம ஆரம்பத்திலே பண்ணியிருந்திருக்கணும், பட் இப்போ தான் பண்ண போகிறோம். ஓகே, சிறப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்காக ஒரு 9 இன்ச்சு நீளத்தில் எல்லாங்களும் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த 4 பீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் லைட்டாக கட் பண்ணி குறைச்சிருக்கிறேன். அது எதுக்குன்னா, நம்ம இந்த எல்லாங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். அப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த கார்னர் டு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெரிச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பார்ட்டை சிலிண்டரோட பேக் சைடில் கரெக்டாக சென்டராக மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே ரவுண்ட் பைப்பு ஒரு 4 இன்ச்சு நீளத்துக்கு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அந்த 4 கார்னர்ல ஸ்டாண்டாக பார்க்க மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஸ்கொயர் பைப்புக்கு யூஸ் பண்ணுற டம்மி வந்து எடுத்துருக்கிறேன். இது அந்த ரவுண்டு பைப்புக்கு மேலே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு 2 இன்ச்சு பைப்பு சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை சிலிண்டரில் எந்த இடத்துக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த பைப் இந்த ஹோல்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணோம்னா கரெக்டாக வந்து சேரும். ஆனால் நம்ம இதை இப்போ வெல்ட் அடிக்க போகிறது கிடையாது, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு தகர டின்னு வந்து எடுத்துருக்கிறோம். அந்த டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த மாதிரி சிலிண்டர் இதுக்குள்ளே கொஞ்சம் லூஸாக அப்படி பைத்து வர மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த டின்னில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு பக்கம் எண்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த டின்னை அப்படியே திருப்பிட்டு அதோட பேக் சைடோட சென்டர்லேயே ஒரு 2 இன்ச்சு பைப் உள்ள பொருள் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த டின்னை சிலிண்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அந்த டின்னில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அது சிலிண்டர் உள்ள பைப்பில் கரெக்டாக டச்சர் அளவில் தான் வந்து வச்சிருக்கிறேன். அப்படியே இந்த சைட்லேயே மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ டின்னில் உள்ள ஹோல்ஸும் அந்த சிலிண்டர் உள்ள ஹோல்ஸும் கரெக்டாக நேராக வர மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்த 2 இன்ச்சு பைப் வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம். அந்த 2 இன்ச்சு பைப்பை அந்த டின்னுக்குள்ளே எந்த அளவுக்கு வர மாதிரி வச்சிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க. இப்போ அந்த பைப்பை சிலிண்டர் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்டவ்வில் கிட்டத்தட்ட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் சிமெண்ட் கலவை வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்டும் மண்ணு வந்து என்ன ரேசியோவில் மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்ல நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டின்னை வெளில எடுத்துட்டு அந்த பேஸுக்கு சிமெண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிடுவோம். அப்படியே கரெக்டான அளவில் இருக்க மாதிரி கம்பி வலை ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அந்த சிமெண்ட் கோட்டிங் மேலே வச்சுட்டு இந்த கம்பி வலைக்கு மேலே ஒரு சிமெண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அது எந்த அளவுக்குன்னா உள்ள ஒரு 2 இன்ச் பைப் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்க மாதிரி கரெக்டாக சிமெண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ டின்னை கரெக்டாக உள்ள செட் பண்ணிக்கிடுவோம். அப்படி இந்த டின்னை சுற்றிலுமே கம்பி வலை கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வெளில நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா கம்பி வலை, அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இனி இதை சுற்றிலுமே சிமெண்ட் வந்து உள்ள இன்செர்ட் பண்ண வேண்டியதான். இடையில கம்பி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கிடும். அப்போ தான் நம்ம எல்லா இடத்துக்கும் சிமெண்ட் கரெக்டாக போய் சேரும். இப்படி நம்ம சிமெண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது அந்த ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் உள்ள மெட்டலுக்கு வந்துடாது. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாகவே சிமெண்ட் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம போட்ட சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயறதுக்கு ஒரு நாளாச்சும் வந்து ஆகும். அது காயட்டும், காஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராகவே காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே அந்த அன்னி வேணான பீஸ் நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சமமாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது அந்த 2 இன்ச் பைப்பில் தான் ஏர் ஃப்ளோவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 3/4 இன்ச் பைப்பு அந்த 2 இன்ச் பைப்பு கூட சேர்த்து வெல்ட் அடிக்கணும். பட் இந்த 2 இன்ச் பைப்புக்குள்ள அந்த 3/4 இன்ச் பைப்பு கொஞ்சம் லூஸாக போகுது பார்த்தீங்களா, அதை ஃபிட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2 இன்ச் பைப்பை பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஹேமர் வச்சு தட்டினோம்னா கொஞ்சம் சுருங்கி வரும். இப்போ இந்த 3/4 இன்ச் பைப்பு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அப்படியே வெல்ட் அடிச்சிருவோம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ஸ்டவ்வில் கிட்டத்தட்ட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்காக 12 mm ஸ்கொயர் ராடு ஒரு அடி நீளத்துக்கு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 4 பீஸையும் ஸ்டவோட 4 கார்னர்லையும் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து அதே ராடில் 3 இன்ச்சுக்கு ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. நம்ம சிலிண்டர்லேருந்து தனியாக கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா இந்த பார்ட்டு, இதில் உள்ள ரிங்கை மட்டும் தனியாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்து இந்த ரிங்கை இந்த இடத்துல வெல்ட் அடிச்சிடுவோம். இப்போ நான் தகர சீட்டு ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த 3 சைடு வந்து அடைக்க போகிறோம். இப்படி அடைச்சா தான் நமக்கு ஃப்ளேம் வந்து கரெக்டாக பாத்திரத்துக்கு வந்து போகும், காற்றுல வேறு எங்கிட்டும் போகாது. இந்த ஒரு சைடு எதுக்கே போச்சுக்கிறோமா, நம்ம இந்த வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு லைட்டாக வண்ணை பூசிட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. நீ நிறைய ரீல்ஸில் பார்த்தா அந்த கமர்ஷியலில் சேல் பண்ணுற டர்போ ஸ்டவ் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதில் பாதி அளவுக்கு இது கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிற வந்து சொல்கிறேன். நம்ம ரெடி பண்ண ஸ்டவ்வில் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஏர் ஃப்ளோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 12 வோல்ட் அந்த சின்ன ஏர் ஃப்ளோர் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். பட் அது இல்லாத ரீசன் அப்படின்றனாலே அது ஆர்டர் போட்டால் லேட்டாகவும் ரீசன் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கம்மியான ஏர் உள்ள வந்து போகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இதே யூஸ் பண்ணிக்கிடுவோம். இது அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண வேண்டியதான். இந்த 3/4 இன்ச் பைப்பில் கரெக்டாக சேருதுங்க இந்த ஹோஸ். அவ்வளோதான், இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ ஸ்டவோட லுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவுக்கு வந்து ஃபியூல் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது மரக்கட்டைகள் தான் சொன்னேன், எடுத்து போட்டுருமா. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி தான் உள்ளே போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அப்படியே உள்ளே போட்டுருவோம். ஓகேங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான வேலை வந்துருக்கு. நீங்கள் நிறைய ரீல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, சூடத்தை கொளுத்தி உள்ளே போட்டால் கப்புன்னு பயிர் வந்தால் இருக்கும். அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம உள்ளே போட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டைகள், அது எரியதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆகும். அதை அப்படியே பற்ற வச்சு எடுத்துக்கிடுவோம். நெருப்பு 10 வருஷம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோரே ஆன் பண்ணிட்டோம். நமக்கு ஏர் வந்து ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன விறகுகளை உள்ளே போட்டு நம்ம உள்ளே போட்டு அந்த பெரிய விறகு வந்து பிடிக்க வைக்கணும். கொஞ்சம் ஈஸியாக தாங்க பற்ற வைக்கணும், கூட கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு அந்த ஏர் ஃப்ளோ ஆன் பண்ணாலே போதும். அது பாட்டில் அந்த ஆக்சிஜன் உள்ளே போதில் நல்லா எரிய ஆரம்பிச்சிருதுங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், ஊதுங்க சும்மா ஜெட்டு போல. அவ்வா, ஆனால் கம்மி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நம்ம ஏர் ஃப்ளோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது விறகு எரிஞ்சு முடிஞ்சிடும். கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம், இதுவே போதுமானது தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக வந்து ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நல்லா அணைத்துது. கேஸ் அடுப்பாவது மண்ணாகுது. இங்கே பாருங்க, அவ்வா கக்குதுங்க. சமைக்க போகிறோங்க, எவ்வளோ நேரத்தில் குக் பண்ண முடியுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நம்ம மரத்தில் வந்து இருந்துச்சு, கட் பண்ணி அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா தாச்சை மேலே வச்சுட்டு ஏர் ஃப்ளோ ஆன் பண்ணால் தான் ஃபயர் நமக்கு வரும். எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சுங்க, சாம்பல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விறகை இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான், விறகு போட பேஸ் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிக்கிடுவோம். அப்பா கைக்கு மேலே வரையும் அணைத்ததுங்க. கொஞ்சம் குறைச்சா தான் செட் ஆகும் போல்.
ரொம்ப அனத்துது. நான் எண்ணெய் ஊற்றுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வந்துருக்கு. எண்ணெய் கொதிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஊற்றினோடனே நான் கூட கொதிக்கலன்னு நினச்சேங்க. லைட்டாக ஒன்று போட்டு பார்ப்போம். வாவ், எண்ணெய் ஊற்றுற செகண்டே கொதிச்சிருச்சுங்க. அப்பா, நெருப்பு தான் கக்குது, அப்புறம் கொதிக்காமல் என்ன பண்ணும்? பாருங்க, அருமையாக பொரிஞ்சு வருது. என்ன பண்ணுறோம்னு அள்ளி போட்டுருவோம். அப்பா, சும்மா தகன்னு புரியுதுங்க. ஓகே, நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டு வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்துருவோம். இப்போ அடுத்த ரவுண்டு போட போகிறோம். எண்ணெய் பயங்கரமாக கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஆற வச்சு கூட போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ்வில் உள்ள ப்ளஸ் என்னென்ன அப்படி வந்து சொல்லிடுறேன். நமக்கு ஃப்ளேம் வந்து குறிப்பிட்ட இடத்துல போர்ஸ் அடிக்கிறதுனால குயிக்கான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. அதனால குயிக்கான டைமில் குக் பண்ண முடியுது. அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வரும்போது ஸ்மோக் பெருசாக இல்லைங்க, நல்லா நீட்டாக எரியுது. அப்படி தாங்க இதில். அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு கட்டையை கட் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கட்டையை கட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. கமர்ஷியல் சேல் பண்ணுறாங்களே, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு கட்டையாக இருக்குது. டிசைனாக கட் பண்ணி தான் உள்ள சொருகிற மாதிரி இருக்குது. இது வில்லேஜ் என்ன வச்சுங்களேன், பெரிய அடுப்பை போட்டு பெரிய கட்டையை எடுத்து ஒரே சொறி நம்ம சமைச்சிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி அடுப்பு நம்ம ட்ரை பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன கட்டையை வந்து கட் பண்ணி உள்ள போடுற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை என்னால் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ண முடியலைங்க. அந்த சமைச்சிட்டு அந்த வெளில எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் வந்து ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஏர் ஃப்ளோ நம்ம ஒரு ஃப்ளேமில் வந்து வச்சிருவோம், அது பாட்டில் ரன் ஆகிட்டே இருக்கா. இங்கே வந்து ஃப்ளேம் இன்க்ரீஸ் ஆகுது தவிர அது வந்து குறைய மாட்டேங்குது. அது என்ன பண்ணணும், அடிக்கடி போய் ஏர் ஃப்ளோர் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த கை விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோர் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த கையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அது ஒரு மைனஸாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த போட்ட மரமில் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பல் இருக்குல்ல, உள்ள ஏர் ஃப்ளோ போயிட்டு இருக்கும், அது வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி வர பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பறந்துக்கு ஒட்டி கிடக்கு. அது ஒரு மைனஸாக இருக்குது. அவ்வளோதாங்க. இதில் நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோக்கு முடிஞ்ச ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.